Hi friends, இன்னைக்கு வீடியோல நம்ம glass painting பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு subscribe பண்ணிருங்க, bell button click பண்ணிருங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போ glass painting செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் glass color, OHB sheet, ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. இது 3D outliner. இப்போ நம்ம first 3D outliner black எடுத்துக்குவோம். இந்த டிசைன் முழுவதும் நம்ம black outliner-ஆல போட்டுக்குவோம். கொஞ்சம் திக்காவே கொடுத்துருவோம். இந்த மாதிரி நம்ம இத ஃபுல்லுமே 3D outliner போட்டு முடிச்சிருவோம். உங்களுக்கு அது போட்டு முடிச்சிட்டு காட்டுறேன். பாருங்க ஃபுல்லா போட்டு முடிக்க போறோம். இப்போ ஃபுல்லா போட்டு முடிச்சாச்சு. இப்போ நல்லா நம்ம ட்ரை பண்ண விட்டுருவோம். பாருங்க நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கலர் பண்ணிடுவோம். நான் வந்து கிளாஸ் கலர் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். ஃப்ளவருக்கு பிங்க் கொடுத்துருவோம். உங்களுக்கு பபிள்ஸ் அப்பப்போ உடைச்சி விட்டுருங்க. இந்த பபிள்ஸ் நிறைய இந்த மாதிரி வந்துடும். அதை ஃபுல்லுமே எல்லாத்தையுமே இப்படி உடச்சி விட்டுறணும். இல்லைன்னா இந்த கார்னருக்கு கொண்டு போய் இப்படி தள்ளி விட்டுருங்க. ஃப்ளவருக்கு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம இலைக்கு கொடுத்துருவோம்.
இப்போ நம்ம இந்த இலைக்கு கொடுக்கறதுக்கு நம்ம லைட் க்ரீனு கொடுத்துருவோம். அது வந்து நம்ம 2 கலரில் மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ லீஃப் வந்து நம்ம லைட் கலராக ஆக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலரை இதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம். பாதி வரைய நீங்கள் க்ரீன் கலர் கொடுத்துருங்க. மீதி பாதி வந்து எல்லோ கலர் கொடுக்கணும். இப்போ இதுலேயே நம்ம எல்லோவையும் கொடுத்துருவோம். இப்போ நம்ம ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணுறதுக்கு ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் தொட்டு இப்போ நான் உதறிட்டு இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு அப்போ தான் இது கொஞ்சம் மிக்சிங் ஆகும். இந்த பபிள்ஸ் எல்லாம் அப்படியே நம்ம ப்ரஷ்லேயே நம்ம உடச்சி விட்டுடலாம். பாருங்கள், 2 கலரையும் நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதே மாதிரி மற்ற இலைகளையும் கொடுத்துடலாம். எல்லோ கொஞ்சம் நிறைய கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ரொம்ப லைட்டாக கலராக இலை கிடச்சிரும். லைட் க்ரீனில் கிடச்சிரும். இப்போ பாருங்கள், க்ரீன் கலர் இலைக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டோம். இப்போ வந்து உங்களுக்கு இப்படி ஸ்ப்ரெட் ஆகிடுச்சின்னா ப்ரஷ்ஷை வந்து தண்ணியில் தொட்டு உதறிட்டு அதை அப்படியே இப்படி எடுத்துருங்க. எடுத்து நம்ம துணியில் துடைச்சிடணும். உடனே பண்ணிட்டோம்னா உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கலர்களை நம்ம எடுத்துடலாம். காய விட்டுட்டிங்கனாக்கா எடுக்க முடியாது. இப்போ பாருங்கள், தொடச்சாச்சு. மறுபடியும் நம்ம அதில் ரோஸ் அப்ளை பண்ணிடலாம். அடுத்து நம்ம பூந்தொட்டிக்கு நம்ம ப்ரௌன் கலர் எடுத்துருக்கிறேன். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கலர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ இது நல்லா நம்ம காய வச்சுருவோம். பாருங்கள், நல்லா காஞ்சிருச்சு. இந்த டிசைன் ஷீட் எடுத்துருவோம். ஒரு கிளிட்டர் ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. நான் கோல்டு கலர் எடுத்துருக்கிறேன். அது மேலே இந்த டிசைன் ஷீட்டை வச்சிடணும்.
கிளிட்டர் ஷீட்டை விட எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த OHB ஷீட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணியாச்சு. நம்ம இதை சுற்றியில் செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுவோம். இப்போ பாருங்கள், சுற்றியில் நம்ம செல்லோ டேப் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ கிளிட்டர் சீட்டு அடியில் வச்சதுனால நல்லா உங்களுக்கு பாருங்கள் சைனிங்காக இருக்கும். பின்னால் வந்து நம்ம உள்ளன் நூலை வச்சு செல்லோ டேப் போட்டு ஒட்டிடுவோம். கிளாஸ் பெயிண்டிங்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.